அதாவது இன்றைய கிராமங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள் முழுவ சுகாதார சீர்கேடுகள்ங்கிறது நிரம்ப உள்ளது. எல்லா கிராமங்கள்லேயுமே பிளாஸ்டிக் கழிவுகள் மலை போல் தேங்கி கிடக்கிறது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கு இந்த குப்பைகளை அள்ளக்கூடிய கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு வெறும் 5000 6000 போன்ற சொற்ப ஊதியம் தான் கிடைக்கிறது. அவர்களும் அதை முறையாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று அந்த குப்பைகளை தரம் விரித்து போடாமல் அந்த குப்பைகளை பூரா பிளாஸ்டிக் கழிவுகளை தீ வைத்து எரிப்பதனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாசு என்பது இப்பொழுது கிராமப்புறங்களில் அதிகமாக ஏற்படுகிறது. ஆகவே எதிர்கால இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்னார். ஆகவே அத்தகைய கிராமப்புறங்கள் இன்று குப்பை கழிவுகளாலும் மேடுகளாலும் நெகிழி குப்பைகளாலும் குவிந்து கிடக்கிறது. ஆகவே இந்த குப்பைகளிலிருந்தும் நெகிழி கழிவிலிருந்தும் மக்களையும் கிராமத்தையும் பாதுகாக்க அரசு தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த திட்டங்களில் மக்களுடைய விழிப்புணர்வும் மக்கள் பங்களிப்பும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அத்தகைய ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்களை, சமூகத்தை, கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கிராமப்புறத்தில் தேவையாக உள்ளது.